மரபு மீறினது ஆளுநரா தமிழ்நாடு அரசா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. மரபுனா என்னன்னு சொல்ல வரீங்க? முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது சட்டசபையில. ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு உங்களை ஒரு வேண்டுகோள் வைக்கும் போது சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், சீஃப் செக்ரட்டரி, இந்த குடும்பம்லாம் நீங்க எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறீங்க? நீங்க ஒரு 16 கேமரா மட்டும் நான் பயன்படுத்த அங்க மட்டும் இல்லைன்னு சொல்லுவது. 4 வருஷமா ஜோக் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அண்ணாமலை இப்போ மாற்ற போறார்கள், அண்ணாமலை அவர்களை நாளைக்கு மாற்ற போறார்கள். நியூஸ் 18 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் வெளியேறினது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் குறித்து நம்மோட பேசுறதுக்காக விமர்சகர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சார், தமிழக சட்டப்பேரவையிலேருந்து ஆளுநர் வெளியேறியிருக்காரு. இது இந்த ஒரு ஆண்டு மட்டும் நிகழல, கடந்த 3 வருஷமே ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது ஏன் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆளுநரை வச்சுதான் இவங்களுடைய பல தோல்விகளை, இந்த அரசாங்கத்துடைய பல தோல்விகளை ஆளுநரை எதிர்ப்பது போல் ஒரு நாடகம் ஆடி இதை மக்களுடைய அட்டென்ஷனை திசை திருப்ப ஆளுநரை இந்த அரசாங்கம் பயன்படுத்துவது வருஷம் வாடிக்கைன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வருஷம் ஆளுநர் இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆளுநரை எப்படியெல்லாம் தூண்டி விடலாமோ, எப்படியெல்லாம் அவரை ஒரு இக்கட்டுக்கு ஆளாக்கலாமோ அப்படிலாம் பண்ணி அந்த ஆளுநரின் செயலை வைத்து அரசியல் செய்வது வாடிக்கையாக போயிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு, என்னுடைய பார்வை. ஆனால் இந்த சர்ச்சைக்கு ஆளுநர் தானே காரணமா இருக்காரு. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஆளுநரோட என்ன சர்ச்சை? மரபு மீறினது ஆளுநரா தமிழ்நாடு அரசா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. மரபுனா என்னன்னு சொல்ல வரீங்க? சார், தமிழக சட்டப்பேரவையில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும், அடுத்து ஆளுநர் உரையும், அடுத்து தேசிய கீதம், இப்படிதான் ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்தாய் தேசிய கீதம் முதல்ல கவர்னர் வரும்போது முதல்ல நீங்க நடந்ததே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சட்டசபையில மரபுனா என்னைக்குமே நடந்திருக்க கூடாது, அதுதானே மரபு. மரபு என்பது என்றைக்கும் நிகழ்ந்திருக்க கூடாது. இங்க நிகழ்ந்திருக்கா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியுமா? எந்த வருஷம் சார்? 1991 மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழை வைத்து வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து வந்தது 1970 நவம்பர் 23. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது சட்டசபையில 1991 புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து அசம்பிளியில பாடப்பட்டது. அதே சமயத்துல வந்ததும் போனதற்கும் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் 2 முறையும் பாடப்பட்டது, இசைக்கப்பட்டது. ஸோ மரபு என்று நீங்க சொன்னீங்கன்னா நடந்திருக்க கூடாது. 31 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்புறம் மரபை உங்களுக்கு வேணுங்கிற போது மாற்றிக்கொள்வது மரபு இல்லை. ஸோ இங்க கவர்னர் அவர்கள் 91 நடந்ததை அவர் இந்த வாட்டி தேசிய கீதத்தை பாடு என்று ஒரு ரிக்வெஸ்டை வைத்தால் அதை சிறுபிள்ளைத்தனமா கவர்னர் கெஞ்சுறாரு, கவர்னர் குழந்தைத்தனமா பண்றாரு என்றெல்லாம் அந்த எவ்வளவு கொச்சையை படுத்த முடியுமோ அப்படி கொச்சைப்படுத்துவது இன்றைய ஆளுக்குண்டு இருக்கக்கூடியவர்களோ இல்லை ஆளுங்கட்சிக்காக பேசக்கூடியவர்களோ ஆளுநரை பார்த்து செய்வதுதான். இன்னைக்கு அவங்க நிஜமாகவே ஆளுநர் சொல்வது போல் தேசிய கீதத்தை இதே தமிழ்நாடு அசம்பிளியில தமிழ்தாய் வாழ்த்து 21 வருஷத்திற்கு அப்புறம் பாட ஆரம்பித்ததை தமிழ்தாய் வாழ்த்து என்று கொதிப்பவர்கள் 21 வருஷம் அந்த தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல நம்ம சட்டசபையில பாடவே இல்லாம யூஸ் பண்ணாம ஒரு முதல்வர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இனிமேல் இப்பவும் அந்த தமிழ்தாய் வாழ்த்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ உங்க தமிழ்தாய் வாழ்த்தை, நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை நீங்க பயன்படுத்தியதை 21 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதே 91 நீங்க தேசிய கீதம் பாடிய அதே அசம்பிளியில நமக்கான கவர்னர், நான் இதை எப்படி தெரியுமா பாக்குறேன், தமிழ்நாடு மக்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும், நாட்டுல ஒரு தேசிய கீதத்தை பாட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்ற ஒரு அரசாங்கம் நம் அரசாங்கம், குறிப்பாக தமிழக மக்கள் தேசிய உணர்வு கொண்டவர்கள், தேசியத்திற்காக போராடியவர்கள் எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழகத்திலிருந்து தேசிய கீதத்தை நாங்கள் பாட மாட்டோம் என்று சொல்வது எனக்கு தலைகுனிவாக. தேசிய கீதத்தை பாட மாட்டோம்னு சொல்ல சார், ஆளுநர் உரைக்கு அப்புறமா பாடுறோம் அப்படின்னு சொல்றது. ஒரு ஆளுநர் என்று ஒருத்தர் வருவார் என்று சொன்னால் வந்தாரை விருந்தோம்பல்னு சொல்றோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் சொல்றோம், உரிய மரியாதை கொடுத்து நம்ம பேசுறோம். அந்த அரசாங்கத்தில் அந்த நம்மளுடைய ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு உங்களை ஒரு வேண்டுகோள் வைக்கும் போது அதை நீங்கள் செய்ய மாட்டோம், தனியா எதுவும் கேட்கல,
தேசிய கீதம் அவரும் வீட்டுக்கு போய் அவரு அப்புறமும் பாடுங்கன்னு சொல்வது உங்களுக்கு எல்லாம் நகைச்சுவையாகவும் ஒரு ஒரு இல்ல சார், அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்டுக்கு போய் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் வீட்டுக்கு போயிட்டு வேற ஏதோ கேட்டு வந்து அதை வந்து வேண்டுகோள் விடுத்து அவங்க செய்யலை அப்படின்னு இல்லை, இங்கே ஒரு மரபை பின்பற்றிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே இருந்தால் கூட தேசிய கீதத்தை கடைசியில் பாடும்போது அது எப்படி தேசிய கீதத்துக்கு அவமரியாதை அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. அது ஒரு முதல்ல பாட மறுத்ததை அவமரியாதையாக ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் ஆளுநர் என்பது யாரு? குடியரசுத் தலைவரின் பிரதிநிதி. குடியரசுத் தலைவர் என்பது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் வரும்போது 1971 அதே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஆளுநர்களோ துணைநிலை ஆளுநர்களோ வரும்போதும் போகும்போதும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி. ஒரே நிமிஷம், அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷனை ஒரு ஆளுநர் ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கும் போது அதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வதுகள் யாரு தவறு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும். 2019 வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு சார். அதுல வந்து நேஷனல் ஆந்தம் பாடுறது வந்து ஒரு தம் ரூல் கிடையாது, அது வந்து ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாது அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் உள்ள ஒரு ஆளுநர் சொல்றது வந்து அது வந்து தியேட்டர்ஸ்ல பாடணும் கம்பல்சரி என்று முதல்ல சொன்னதை அதுக்கப்புறம் தியேட்டர்ல அது கம்பல்சரி இல்ல சொன்னாங்க. இது நடப்பது அரசாங்கம், நடப்பது சட்டசபை. இல்ல சார், வெளியில ஒரு ஆளுநர் வரும், ஒரு வெளியில ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில இதை அவர் கேட்டு இல்ல பிரதமர் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழால தேசிய கீதம் இசைக்கப்படல அப்படின்றதோட கேஸுக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பிரதமர் வேறு, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸ் லைக் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட், கவர்னரும் அந்த நிகழ்ச்சியில் இருந்தார். ஆளுநர்கள் வேறுங்க. ஸோ அவர்கள் வரும்போது எனக்கு ஒண்ணே இந்த தேசிய கீதத்தை நீங்கள் மறுப்பதற்கான ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்களேன். மரபு உங்களால் தப்பிக்க முடியாது. 91 அதே அசம்பிளில நடந்தது. மரபு என்னை பொறுத்த வரைக்கும் மரபு என்பது என்றுமே நடந்திருக்க கூடாது. அப்ப நான் இதுக்கு பதில் சொல்லுங்க. 60 வருஷமும் மத்திய அரசாங்கமா இருந்து எப்படி ஒன்றிய அரசா மாறிச்சு? உங்களுக்கு அந்த மரபு எங்க போச்சு? இவ்வளவு மரபு பத்தி பேசுற நீங்க இங்க அரசாங்கத்துல உட்கார்ந்து கொண்டு மத்திய அரசாங்கம்னு சொல்லாம ஒன்றிய அரசாங்கம்னு சொல்றீங்களே, உங்க மரபெல்லாம் எங்க போச்சு சார்? தேசபக்திக்கு வந்து ஆளுநர் ஒருத்தரே வந்து மரபு என்பது உங்களுக்கு வேணுங்கிற போது மாத்திக்கிறதுக்கு மரபு இல்லைங்க. மரபு நாட்டின் மரபு என்பது எல்லாத்திலும் நாட்டின் மரபாக இருக்க வேண்டும். நீங்க மத்திய அரசாங்கம் வேணுங்கிற போது உங்களுக்கு மத்திய அரசாங்கம், உங்களுக்கு வேண்டாத போது ஒன்றிய அரசாங்கம், உங்களுக்கு வேணுங்கிற போது ஆளுநர், உங்களுக்கு வேண்டாத போது ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு தாடி, இதெல்லாம் வந்து கேலி கூத்தாக நீங்க பண்ணிட்டு ஒரு ஆளுநர் அவர்களை முதல்ல ஆளுநர் என்பது இன்னொரு ஒரு ஒரு தவறான செய்திகளை தமிழக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், இங்க முக்கியமான இருக்கக்கூடியவர்கள். நீ தமிழர் அல்ல, நீ எப்படி இங்க கவர்னரா வரலான்னு ஒரு பேத்தலான கேள்விகள் கேட்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த எந்த மாநிலத்தின் பிறந்தவர் அதே மாநிலத்தின் ஆளுநராக இருக்க முடியாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழனாக பிறந்தால் நீங்க வேறு மாநிலத்தில் தான் நீங்கள் வந்து ஆளுநராக போக முடியும். ஆனா ஆளுநருக்கு தர வேண்டிய எல்லா மரியாதையும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் பெருந்தன்மை இல்லையங்க. அது உங்களுடைய அது மரபு இல்ல சார். நீங்கள் கொடுப்பது மட்டும் அதை என்னமோ நீங்க வந்து வச்சா மாதிரி இல்லைங்க, அதுதாங்க மரபு. இல்ல சார், ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப தெலுங்கானால கூட பார்த்தோம். அந்த சீஃப் மினிஸ்டர் இல்லையேங்க. இனிமே அவர் மரபு கொடுக்கிறதுக்கான இடம்லயே அந்த சீஃப் மினிஸ்டர் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆளுநருக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா அந்த மாநில மக்கள் நீங்க ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கல, நீங்களும் எங்களுக்கு வேண்டாம்னு வீட்டுக்கு அமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியும் நடக்கலாம் இல்லைங்களா? நீங்க அதுக்காக நீங்க வந்து ஆளுநருக்கு கொடுப்பது ஒன்றும் உங்கள் வீட்டு சொத்தை நீங்க கொடுக்கல, நாட்டின் மரபு. நீங்கள் எதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரபுபடி அந்த ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். சரி, இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதில் தமிழக அரசு இன்னும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க, அது வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவல் ஆணையர் அருண் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இப்போ இருக்கிற எல்லா தகவலையும் விளக்கியிருக்காரு. அதுக்கு மேலே தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நீங்கள் பாஜக ஆளும் மாநிலத்தில் சில தவறுகள் நடக்கும்போது அந்த அரசாங்கம் செய்த அனைத்து முயற்சிகளும் எல்லாம் செய்தும் கூட நீங்கள்லாம் கேண்டல்லாம் தூக்கின்னு ஓடினீங்க. இங்கேருந்து பல மீடியாக்கள் கேமராலாம் கூட தூக்கின யூபிக்கெல்லாம் ஓடினீங்க. இங்கே முதல்ல வந்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து உங்களுக்கு தெரியணுங்க. இங்கே வந்து எங்கே செயல் எழுந்திருக்கிறார்கள், யார் செயல் எழுந்திருக்காங்கன்னு நீங்கள் தெரியணும். ஒரு சிட்டு போட்டது வந்து மாநில அரசாங்கம் இல்லை, உயர்நீதிமன்றம் சொல்லிபடி இதை செய்திருக்கிறார்கள். அதுதான் விஷயம்.
அதுலயே உங்களுக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. நீங்க ஒரு 16 கேமரா தான் உங்களுக்கு அங்க பயன்படுத்தல, மிச்சம் 56 கேமராக்கள் பயன்படுத்தப்படும் சொல்வதே பதட்டமா இருக்குங்க. அண்ணா பல்கலை நம்மளுடைய பெரும் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், அது வந்து கவர்மெண்ட், ஒரு IAS, IPS, நீங்க IRS, இந்த மாதிரிலாம், அப்புறம் IPS, IAS, இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், சீஃப் செக்ரட்டரி. உங்கள் குடும்பம்லாம் நீங்கள் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறீங்க? நீங்கள் ஒரு 16 கேமரா மட்டும் நான் பயன்படுத்த அங்கே மட்டும் இல்லைன்னு சொல்வது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். ஒரு தாயும் ஒரு பெற்றோரும் எங்கள் குழந்தைகளை அதுவும் ஒரு கவர்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு முன்னணி யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், அரசாங்கத்தில் நேரடி பார்வையில் இருக்கு. அந்த அரசாங்கம் நேரடி பார்வையில் இருக்கும்போது அங்கே வெறும் ஒரு 16 கேமரா தான் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நிச்சயமாக அங்கே உடனே வந்து நீங்கள் வந்து துணைவேந்தர் இல்லை, ஏன்னா துணைவேந்தர் அங்கே கேட்டா போய் பார்த்துன்னு இருக்காரு. அவர்களுடைய வேலையை செய்யணுங்க. காவல்துறை அவர்கள் இதில் அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். சரி, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, நம்ம நிச்சயமாக நம்புவோம். அவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதை நிச்சயமாக அவர்களை கண்டறிய வேண்டும் என்பதுதான். ஆனா இங்க நடந்தது தமிழக அரசாங்கம் அல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்பதை உயர்நீதிமன்றம் சொல்லி இதை நேரடி பார்வையில் பார்ப்பது என்பது நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ஏன் இந்த மாதிரி நிலைமை வந்தது என்பது. சார், அதே உயர்நீதிமன்றம் வந்து எதிர்க்கட்சியை வந்து அரசியல் செய்யாதீங்க இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வார்கள். இல்லை சார், போலீஸ் செய்வார்கள். அது அரசியல் கட்சிகள் இல்லை சார், உயர்நீதிமன்றம் ஃபார்ம்லேண்ட்ஸ், அதாவது விவசாயிகளின் பில் வந்தபோது மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டது அரசியல் செய்யாதே என்று. அரசியல் செய்யாமல் இருந்தார்களா? உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கேன். யாராக இருந்தாலுங்க, இந்தி கூட்டணி உயர்நீதிமன்றம் பல விஷயம் சொல்லியிருக்குங்க. தமிழக அரசை பார்த்து நீங்க இதெல்லாம் பண்ணல, இந்து அறநிலையத்துறை பத்தி ஏதோ பல ஆர்டர்ஸ்லாம் போட்டிருக்குங்க. அதெல்லாம் இன்னும் எதுவுமே பண்ணலையே. அதே உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பல விஷயங்களை போட்டிருக்கு, அதெல்லாம் தமிழக அரசு இன்னும் செய்யலை. ஸோ உயர்நீதிமன்றம் சொல்வதை அரசாங்கமும் கேட்பதில்லையே. அதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இல்லையா, ஒரு பத்திரிகையாளரா? ஸோ இவ்வளோலாம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் தமிழக அரசுல, நீங்கள்லாம் ஏன் இதை இன்னும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அவர்கள்கிட்ட தான் கேட்கணுங்க. ஓகே, கடைசியாக ஒரு கேள்வியோட முடிச்சுக்கேன் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்னு சில நாட்களாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் இது சில நாட்கள் இருந்தீங்க, 4 வருஷமா ஜோக் அடிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி அண்ணாமலை இப்போ மாற்ற போகிறார்கள், அண்ணாமலை அவர்களை நாளைக்கு மாற்ற போகிறார்கள். கனவுல இருப்பாங்க, எல்லாரும் இருந்து கொண்டே இருக்கட்டும். மாற்றப்போவது யார், மாறப்போவது யார், தமிழகம் எங்கே வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பாருங்க. எங்கும் போவதில்லை. மாற்ற வேண்டும் என்பது பலரின் ஆசை. அது எங்கிருந்தெல்லாம் இருக்கிறதோ என்பதை எனக்கு தெரியாது. ஆனால் மாற மாட்டார் என்பது தீர்க்கமான பார்வை. அதை மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இனிமே அவர் லண்டனுக்கு அவரை பேக் செய்து விட்டார்கள், அவர் திருப்பி வரப்போவதில்லை. இவர்கள்லாம் 20 வருஷம் 25 வருஷம் பத்திரிகையாளராக தமிழகத்தில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் கணிக்கப் போவதில்லை, நடக்கப் போவதில்லை. நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக 26 அசம்பிளி எலெக்ஷனை முன்னெடுத்து செல்வார்ல மாற்று கருத்து. உங்கள் பிஸியான நேரத்தில் அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நன்றி சார். உங்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள்.